சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்யம் அப்ரியம் பிரியம் ச நான்ருத்தம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதனஹா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இது மனுஸ்மிருதியில் வருது. அதாவது சத்யம் ப்ரூயாத், அதாவது உண்மையை சொல்லணும். பிரியம் ப்ரூயாத், அன்பாக சொல்லணும். அதே சமயம் அந்த சத்தியம் மற்றவாளை பாதிக்கும் அப்படின்னா அதை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி உண்மைக்கு புறம்பான விஷயத்தை அவளுக்கு மனசு சந்தோஷத்தை கொடுக்கும்னா அதையும் சொல்லக்கூடாது. இது ஒரு ஏற்கனவே நான் ஒவ்வொருத்தையும் சொல்கிற மாதிரி இது ஒரு சின்ன சாராம்சம் மாதிரி தான். இதுதான் நம்மளோட சனாதன தர்மம் அப்படின்னு சொல்கிறது. எகெயின் ஒவ்வொருத்தையும் நான் சொல்கிற மாதிரி வரிகள் 2 தான். அதுக்காக தான் நான் எடுத்துக்கிறதே எப்படி எடுத்துக்கிறேன்னா ஒரு 2 வரி தான். ஆனால் அந்த 2 வரிகளில் பொருந்தி இருக்கிற அர்த்தம்னு பார்த்தேன்னா அது நம்ம லைஃபுக்கே, நம்ம வாழ்க்கை பயணத்துக்கே ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கும். இது என்னோட கருத்து. ஸோ எப்போவுமே நம்ம கூடுமான வரைக்கும் உண்மையை பேசிகிட்டு இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கூடுமான வரைக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியறது. ஏன்னா அவுட் அண்ட் அவுட் பொய்யே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுவே பொய். அதாவது எங்கே உண்மையை தவிர்க்க முடியுமோ, அதாவது அதனால பெரிய பாதிப்பு, பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னா உண்மையை தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். அதுக்காக பொய் பேசுன்னு நான் சொல்லலை. அண்ட் செகண்ட் திங் அந்த உண்மை அது ரொம்ப ஒரு கிளேசத்தையோ ஒரு மனசுக்கு ஒரு வேதனையை கொடுக்கறதா இருந்தால் அதை தவிர்க்கிறது நல்லது. இது நான் சொல்லலை, மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கு. வாட் எவர் இட் இஸ், ஜென்ரலாகவே நம்ம அந்த பேசிக் ஆனஸ்டின்னு சொல்லுவா தெரியுமா, அந்த ஆனஸ்டியை கடைபிடிக்கிறது இட்ஸ் வெரி குட். ஸோ இன்றைக்கி எனக்கு தோணினத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான நமஸ்காரம். இன்றைக்கி நான் ஒரு 2 விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்று அஃப்கோர்ஸ் இன்றைக்கி பகவான் ரமண மகர்ஷியோட நாடகத்தோட கடைசி பகுதியை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி ப்ரீஃப். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பகவான் ரமண மகர்ஷியோட அந்த கடைசி பார்ட்டை பார்த்துடுங்கோ. பார்த்துட்டதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஒரு ஃபியூ லைன்ஸ் உங்களோட பேசுகிறேன். நதிகள் வேற வேற இடத்துலேருந்து புறப்பட்டாலும் வேற வேற பாதையில போனாலும் கடைசியில கலக்கிறது கடலோடு தான். அதை புரிஞ்சுட்டா எல்லாம் புரிஞ்சு போகும். ஏப்ரல் 14, 1950 பகவானோட பக்தர்களால் மறக்க முடியாத நாள். பகவானோட மகா நிர்வாணம் அடைய போகிற நேரம். எல்லாரும் அங்கே கூடியிருந்தாங்க. வேத பாராயணம் ஒழிச்சிட்டு இருந்தது. அக்ஷர மனமால சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவன் ஜபிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ டாக்டர் கரம்சந்தானி வந்தார். இன்னும் சில நிமிஷங்கள் தான் சொல்லிட்டாங்க. அப்ப என் மனசு பட்ட வேதனை, வருத்தம், வலி. அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம். அவ என்னோட வைஃப் சுலோச்சனா. பகவானோட தரிசனம்காக ரொம்ப நாளாவே காத்துட்டு இருந்தா. பகவானோட நிலைய தெரிஞ்சுட்டு வேலூர்லேருந்து அடிச்சு பறந்து வந்திருக்கேன். பகவான் காலையிலேருந்து ஒண்ணுமே சாப்பிடலன்னு சொன்னா, இந்த ஜூஸையாவது தயவு செஞ்சு எடுத்துக்கணும். அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம்
அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல. நீ உண்மையிலே பாக்கியம் பண்ணவா? பகவான் காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. ஆனா நீங்க இந்த ஜூஸ கொடுத்துடும் எடுத்துட்டார். அருணாச்சல சிவம் அருணாச்சல அருணாச்சல அந்த நாள் அந்த நிமிஷத்தை இப்ப நினைச்சா கூட அந்த நாள் உடம்பெல்லாம் அந்த நிமிஷத்தை அப்படியே நடுங்குது. இப்ப நினைச்சா கூட என் கை காலெல்லாம் அப்படியே நடுங்குது. துக்கம் துக்கம் தொண்டையை அடைக்குது. சொல்றதுன்னே தெரியும். அப்ப நான் பட்ட பாடு இருக்கு. அத நான் யார்கிட்டயும் அப்ப சொல்லலைங்க. யார்கிட்டயும் சொல்லல. இப்ப பகவானை பத்தி உங்ககிட்ட சொல்றதால அந்த உண்மையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுது. யாரும் சாஸ்வதம் இல்லை, யாரும் நிரந்தரம் இல்லை. இருந்தாலும் என் மனசு முழுக்க பகவான் தான் வியாபிச்சிட்டு இருந்தான். பாய் பகவான் 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 பகவான். விடாம அதை மட்டும் தானே சொல்லிட்டு இருந்தேன். வேற எதுவுமே தோணல. பசி தூக்கம் தாகம் எதுவுமே இந்த தேகத்துக்கு. ஒரே ஒரு விஷயம் திரும்ப 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 என் மனச போட்டு அரிச்சிட்டு இருந்தது. எட்டு வருஷமா இடைவிடாம பார்த்துட்டு இருந்த எனக்கு பகவான ஒரு ஸ்தூல சரீரமா பார்க்க தெரியலங்க. பார்க்க தெரியல. பகவான் இன்னும் கொஞ்சம் வருஷம் நம்மளோட இருக்கணுங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அரிச்சிட்டு பகவான்டே போட விழுந்த பைத்தியக்காரி மாதிரி கத்தின கதறின புலம்பின. பகவான் நீங்க எங்களெல்லாம் விட்டுட்டு போக கூடாது. நீங்க எங்களெல்லாம் விட்டுட்டு போக கூடாது பகவான். இந்த உலகத்தை விட்டு ஒரு ஸ்தூல சரீரம் தான் போகணும்டா அது என்னோட உடலா இருக்கட்டும். ஏன்னா நான் ஒரு ஜடப்பொருள். ஆனா பகவான் அப்படி இல்லை. பகவான் அப்படி இல்லை. அவருடைய அந்த பார்வை, அந்த ஒளி, அந்த தீச்சன்யம் கோடான கோடி மக்களுக்கு தேவை. அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அன்பு இருக்கு, அர்த்தம் இருக்கு, ஆன்மீகம் இருக்கு, கருணை இருக்கு, கனிவு இருக்கு, கடாட்சம் இருக்கு. கடாட்சம் இதுக்கு அழறே பகவான் எங்கேயும் போல எப்பவுமே இங்கேயே தான் இருக்க. இது ராஜனனே
எதிராஜனனே விரையோன் அடியேன், எதிராஜனனே விரையோன் அடியேன். பிதிரான மாய பிறப்பை, பிதிரான மாய பிறப்பை விசார சரிரால், பிதிராமாய பிறப்பை விசார சரிரால் விடுவித்த சர்க்குருநாதன் கதரால் கடலே கதி காட்டியாமே, கதரால் கடலே கதி காட்டியாமே. மங்காத ஒளி சொரூபனாய், மங்காத ஒளி சொரூபனாய் மாவிதயத்தே, மங்காத ஒளி சொரூபமாய் மாவிதயத்தே. நான் என்றே சரண், நான் என்றே அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவா, Let me get on to the introduction of the crew and then the cast. Makeup Murugesan. Sets Mudarai Thirukannan. So all those massive sets what you saw here is all created by him. Kannana. வாங்க வாங்க செட்டு கரெக்டாக வந்துடுது, நீங்கள் தான் வரீங்க, வாங்க. லைட்ஸ் ஸ்ரீ முருகன், அசிஸ்டட் பை மிஸ்டர் கிருஷ்ணகுமார். ஆடியோ கிருஷ்ணகாந்த் சபா. Stage managers Mr. Gauri Shankar and Mr. Gopi, without whom none of this would have happened behind. Thank you now. Assisted by Sai Shruti, Shruti and Mansa Sriram. They also played small parts. They were also the assistant directors for the show. And the hospitality, the entire team, while creating it, we all had a good fun as a team, because of their hospitality. Mahalakshmi Ashwin, Mr. Sangeeta Kumar, Yamini Sri Krishnan and Kavita Suresh. And costume designer, நீங்க பார்த்த அந்த பீரியட் காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரொம்ப மைன்யூட்டா பார்த்து டிசைன் பண்ணி அந்த கோமணம்லாம் டிசைன் பண்ணது மகாலட்சுமி அஸ்வின். And the beautiful voice. There were 4 songs, 2 of which you heard during the starting in the interludes, and 1 you saw live being performed, and this was performed by Anuradha Sriram. The vocal support from Raghav and Vedant Bharadwaj. இதில் வந்து இந்த வீணா இன்டர்லூட்ஸ் எல்லாம் was by Srimati Gayatri, and then it was recorded at Sama Recording Studio, and the music production was by Saurabh Joshi, and the music direction for the entire this thing was by Anuradha Sriram, Vedant Bharadwaj and Raghav Ranganathan. Now, I take this opportunity now to introduce the cast. Anuradha Sriram as Avanmal, Kavita Suresh as Suri Nagamma, Preeta Raghav as HML, Yamini Sri Krishnan as Kirapati, Jayashri Preetham as Madalayar Party. பாட்டிங்க எதுவுமே பெருசும் இல்லை, எதுவுமே சிறுசும் இல்லை. பிரகதி தேசிகர் as கனகம்மா,
Vijayashri as Mrs. Sulochana Karamchandani, and Srimati Nagaradhika and Srimati Sujata Ravishankar from HMV, and also as a lot of other roles. Now, I take this opportunity to introduce you to the Ramanars, all the 4 Ramanars, starting with Raghav Ranganathan. Sir, Raghav. Yeah, ella onudha. Ramanar, Sri Ramanar, Muttu, Neeraj, Sri Bombay Kumar, Sriram Ramanan as Kavya Ghanta Ganapati and Venkat Raman, Sriram, Binu Arvind as Kunju Swami and also Seshadri Swamigal, Ashwin Sukumar as Nagaswami and also Ramanathan Brahmachari, and Shri M.A. Kodandraman as Payanichami, Sir Maxwell, Sri Vishwanathan, Paul Brampton, Sanat as Mahapariyava, Jai Shankara, Sri Srinivasan, Sri Gauri Shankar, and Sampat Kumar, and we also have the peacock, Sai Shruti. We have the boys, Neeraj, I told you, Amog, Gaurav, Ritvik, Pranav, Abhinav, nalla kalladichangale ellarum. And the superstar of a stage, Lakshmi. What? Sangeeta Kumar. And I also call upon Mrs. Sangeeta Kumar, who also played roles and was extremely helpful for us, and the young Aragamal M.K. Shruti. So this is the entire cast and crew. And now, as I told you, the music direction was Raghav Ranganathan, Anuradha Sriram and Vedant Bharadwaj. Associate Director, Shri V.S. Ravichandran. The lyrics for the songs were written by Adiyan Ashwin Kumar Iyer. The play was produced by Mahalakshmi Ashwin and Adiyan Ashwin Kumar Iyer. And the person who took the entire effort of doing the research, now created by Insona or Rutuk Matar, he has banned me from saying that. He says nobody creates anything. But sir, this entire thing, the master of this entire show, creating Maharishi, Bombay Shri Chanakya sir. Ladies and gentlemen, I think the cast and crew deserves a standing ovation. ஸோ இதுதான் பகவான் ரமண மகர்ஷியோட வாழ்க்கை சரித்திரம். அதாவது 2 மணி நேரத்துக்குள்ளே என்னால் என்னெல்லாம் கவர் பண்ண முடிஞ்சதோ அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் திங் யாரோ எழுதியிருந்தானுக்கு, சார் அவரோட அந்த ஒரு ஒளி கீற்று போச்சு, அவரோட இது முக்தி அடைஞ்ச போது அதெல்லாம் நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா, அது ஸ்டேஜில் எந்த அளவுக்கு காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை நான் பண்ணியிருக்கேன். அண்ட் வித் தேட் அஃப்கோர்ஸ் ஒரு மகானோட ஒரு சரித்திரத்தை பார்க்கக்கூடிய ஆர் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிதுன்னு நான் நினச்சிக்கிறேன்.
அண்ட் தேட் அபார்ட், இப்போ வந்து நான் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ், இப்போ வந்து கர்மா பார்ட் 2 ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அதே சமயம் வந்து உங்களோட இன்டராக்ட் பண்ணணும்னு ஆசை எனக்கு இருந்தாலும் விஷயம் இல்லை ஒன்றும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். அதாவது விஷயம் இல்லாமல் சும்மா பேசிட்டு இருக்கிறதுல எனக்கும் உடன்பாடு இல்லை. அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகம் பற்றி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, அது வந்து நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வேணா டெய்லி ஒவ்வொரு ஸ்லோகமும் அர்த்தமும் போட்டு விடுறேன். பட் பியாண்ட் தேட் இது வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் நான் வந்து இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன். ஆனால் டு கீப் எவ்ரி ஒன் என்கேஜ்டு நான் என்ன திங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சின்ன சின்ன ஸ்டோரி டெல்லிங் யாராவது ஒருத்தரை வச்சு ஒரு பயனுள்ள கதை சொல்கிற மாதிரி, அஃப்கோர்ஸ் நான் அதில் இருக்க மாட்டேன், யாரையாவது ஒருத்தரை வச்சு கதை விச் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அவர் டே டு டே லைஃப், அதுவும் சில வந்து மாரல்ஸ் அந்த மாதிரி கதைகள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலான் இருக்கேன். அதுக்கும் உங்களோட ஆதரவு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் என்னோட வந்து ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃபார் தி சப்போர்ட் தட் யூ ஹவ் பீன் எக்ஸ்டெண்டிங். அண்ட் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் அதாவது நிலவரம்லாம் சரியாகி கர்மா ஷூட்டிங், அஃப்கோர்ஸ் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். அண்ட் தோஸ் ஹூ வாண்ட் டு கீப் ஃபாலோயிங் மீ, என்னோடய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். இந்த நம்பருக்கு வந்து உங்களோட பேர் அண்ட் ஊர் எழுதி அனுப்பிச்சிருந்தா அந்த குரூப்பில் உங்களை சேர்த்துக்கிறேன். அங்கே வந்து பர்ஹாப்ஸ் நான் வந்து இந்த சமஸ்கிருத ஸ்லோகம்லாம் வீடியோவாக கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட நம்பர் அனுப்புங்க அண்ட் ஐ வில் இன்க்ளூட் யூ இன் தட் குரூப். அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் யூடியூப் இஸ் கன்சர்ன், இது வந்து நான் இப்போ தற்காலிகமாக அது கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது சஸ்பென்ஷனில் வைக்கலான்னு இருக்கேன். எனிவே நீங்கள் வந்து யூ கேன் கீப் சப்ஸ்கிரைபிங் டு மை யூடியூப் சேனல் ஃபாஸ்ட் ஃப்ளிக்ஸ், அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கூடுமான வரைக்கும் இதை எல்லாத்தையும் யார்கிட்டலாம் ஷேர் பண்ண முடியும் ஷேர் பண்ணிக்கோ. அண்ட் மீண்டும் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.